ஹாய் ஹலோ வெல்கம் டு துகில் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரூஷே டைமில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது ஸ்டிச்சுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் ஒரு ஜுவல்லரி பண்ண போகிறேன் க்ரூஷேயில். ஸோ க்ரூஷேயில் ஜுவல்லரி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. அதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் டூல்ஸ் இல்லாமல் கையிலேயே பண்ணலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா த்ரெட்டு, சீசா, நீடில், அப்புறம் ஜம்ப்ரிங். இது ஜம்ப்ரிங், இயர்பீஸ். ஸோ இது இருந்தாவே போதும். நோஸ் பைலர் உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். டூல்ஸ் இல்லாமல் கையிலேயே பண்ணலாம். அந்த மாதிரியான சிம்பிளான ஜுவல்லரி தான் இது. நீடில், நான் என்ன நீடில் சைஸ் எடுத்திருக்கேன்னா 3mm நீடில் சைஸ் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மேஜிக் சர்க்கிள் போட போகிறேன். இந்த ரிங்கை இப்போ நம்ம மேஜிக் சர்க்கிள் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். மேஜிக் சர்க்கிள் சிங்கிள் க்ரூஷே. ஸோ நான் மேஜிக் சர்க்கிள் போடுறேன். மேஜிக் சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் மேஜிக் சர்க்கிளுக்கு வீடியோ போட்டிருக்கேன். மேஜிக் சர்க்கிள் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரூஷே, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 சிங்கிள் க்ரூஷே இப்போ நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒர்க்கை டைட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட் எப்படி எடுத்திங்கன்னா அந்த ஒர்க் டைட் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு சர்க்கிள் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் நாட் போட்டுடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒர்க்கை ஜாயின் பண்ணலாம். ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஸோ த்ரெட் எடுத்துகிட்டு போடலாம் ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள், இந்த வி ஷேப் மாதிரி இருக்க 2 த்ரெட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இப்போ நம்ம அதாவது மேஜிக் சர்க்கிள் போட்டு சிங்கிள் க்ரூஷே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் போடலாம். செயின் 1, சிங்கிள் க்ரூஷே, சேம் ஃபர்ஸ்ட் செயின்லேயே சேம் ஸ்டிச்லேயே சிங்கிள் க்ரூஷே. இப்போ நம்ம சிங்கிள் க்ரூஷே இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நான் அதே செயின்லேயே இன்னொரு சிங்கிள் க்ரூஷே போடுறேன் அதே ஸ்டிச்சில். நெக்ஸ்ட் ரவுண்டில் நெக்ஸ்ட் செயின் போகிறோம். சிங்கிள் க்ரூஷே, அதே சேம் ஸ்டிச்லேயே இன்னொரு சிங்கிள் க்ரூஷே. ஸோ இப்போ நம்ம என்ன போட்டுருக்கோன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சர்க்கிளில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். சிங்கிள் க்ரூஷே இன்க்ரீஸ். ஸோ இன்க்ரீஸ் வீடியோ நான் ஆல்ரெடி தனியாக போட்டிருக்கேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். இன்க்ரீஸ் எப்படி பண்ணணுன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம சர்க்கிளில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஈச் ஸ்டிச் 2 times single crochet. Sorry. Each stitch 2 times single crochet. Same stitchல 2 single crochet போடணும். இப்போ இந்த சர்க்கிள் ஃபுல்லாக
ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் குரூஷே போடணும். அதான் இன்க்ரீஸ். ஸோ இப்போ நம்ம இன்க்ரீஸ் போட்டுட்ருக்கோம். சிங்கிள் குரூஷேல இன்க்ரீஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போ இந்த சர்க்கிளை ஃபினிஷ் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிக்கிறோம். பாருங்கள், சரி போட்டு இப்போது ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த சைஸ் இயரிங் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இது ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போடணுன்னா நீங்கள் இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ சைஸ் நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். எனக்கு இன்னொரு சைஸ் இன்னொரு ரவுண்ட் போடலான்னு தோணுது. ஸோ நான் இன்னொரு ரவுண்ட் போட போகிறேன். உங்களுக்கு இந்த சைஸே போதும், எனக்கு ஸ்மால் இயரிங் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான இயரிங் தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் மேஜிக் சர்க்கிள் வச்சு ஒரு ஃப்ளாட்டான ஒரு இயரிங் போட போகிறோம், அவ்வளோதான். தேர்ட் ரோ போடுறேன், செயின் 1. இதே மாதிரி தான் சேம். each stitch 2 single crochet. ஸோ சேம் இதே மாதிரி தான் இப்போ இந்த ரோ ஃபுல்லாக போட போகிறோம். each stitch 2 single crochet போட்டாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ நான் கட் பண்ணிவிட்டு யானை இப்படி தான் வெளில எடுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு யானை கட் பண்ணி த்ரெட்டு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடணும். பாருங்கள், ஸோ இப்போது இந்த நூலை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீடிலேயே இந்த த்ரெட்டை வந்து பக்கத்து செயினில் இன்சர்ட் பண்ணி இப்போ இந்த த்ரெட்டை அப்படியே உள்ளே எடுத்து சும்மா ஒரு 2-3 ஸ்டிச்சுக்கு இது மாதிரி போட்டுடலாம். போட்டு நம்ம இந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட் வெளில வராது. இது இல்லைனா நீங்கள் நார்மலாக ஒரு நாட் கூட போட்டுட்டு அப்படியே கூட கட் பண்ணலாம். அந்த மெத்தடை எப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு மெத்தட். இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். இதுக்கு நீங்கள் ஊசி நீடில் யூஸ் பண்ணி கூட போடலாம். இல்லை இதே க்ரூஷே நீடிலையும் நீங்கள் பண்ணலாம், இல்லை நார்மலான ஊசிலையும் பண்ணலாம் நம்ம. ஸோ நான் இதிலையே போட்டுடுறேன். ஸோ இதே மாதிரி பக்கத்து ஸ்டிச்சில் த்ரெட்டை இப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். சாரி, சிசர் சரியில்லை போல். ஓகே, இப்போ இதை கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒர்க் இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போது இங்கே பேக் சைட் அந்த மேஜிக் சர்க்கிள் போட்டோம்ல இந்த த்ரெட், இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். நாட் போட்டு கூட நம்ம கட் பண்ணலான்னு சொன்னோம்ல, அந்த மெத்தட் தான் இப்போ இதில் போடுறேன் பாருங்கள். இப்போ அப்படியே ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட்டும் போடலாம். த்ரெட்டை நீங்கள் பிரிச்சிங்கன்னா 2ஆக வரும்.
2ஆக பிரித்து கூட நாட் போடலாம். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் மோஸ்ட்லி இந்த நாட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை போட்டு ஒர்க்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது பிரியாது. இது வாஷபிளும் கூட. ஸோ இந்த இயரிங்கை நீங்கள் வாஷ் பண்ணவும் செய்யலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளாட் இயரிங் ரெடி. ஸோ ஜம்ப் ரிங் எடுத்துக்கோங்க. ஜம்ப் ரிங் எடுத்து இன்சர்ட் பண்ணி மேலே ஏதாச்சும் ஒரு இடத்துல மேலே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், த்ரெட்டு கொஞ்சம் அந்த எட்ஜில் மாட்டுது. அவ்வளோதான், போட்டாச்சு. ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ஜம்ப் ரிங் போட்டு இதை ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இயர் பீஸ் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி இயர் பீஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் இது யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு மாதிரி ஹூக் டைப் கிடைச்சாலும் நீங்கள் அந்த மாதிரியும் கூட வாங்கிக்கலாம். அவ்வளோதான், இதை மாட்டியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட இயரிங் ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகான க்யூட்டான ஒரு க்ரோஷே இயரிங். ஸோ நம்மளோட க்யூட்டான இயரிங் ரெடி. இது குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே போடலாம். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் ஒரு மல்டி கலர் மைல்டான கலர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கலர் த்ரெட் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இதே மாதிரி த்ரெட்டில் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை டபுள் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஒரு கலர் போட்டுட்டு செகண்ட் ரோ வந்து வேறு கலர், தேர்ட் ரோவும் வேறு கலர் போட்டு அந்த மாதிரி மல்டி கலரும் இதில் போடலாம். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இயரிங் நிஜமாகவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப க்யூட்டான இயரிங் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துகிர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜுவல்லரியில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.